Hi viewers, welcome to my YouTube channel. I am Sajeev, professional trader and mentor. நம்ம சேனல்ல ரெகுலரா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பந்தமான clear cut explanation வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த சேனல் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட், பவர் ஆஃப் buyers and sellers and market structure, இதை பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் மெத்தட். இந்த வீடியோவில் பாக்கெட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் அமௌண்ட்டு இங்கே டெபாசிட் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் $22 இருக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபுல் அமௌண்ட்டு நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன். 100% அமௌண்ட்டை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ரெண்டு ட்ரேட் பண்ண போகிறேன். ரெண்டுமே காம்பவுண்டிங் மெத்தடில் பண்ணுறேன். அதாவது 100% அமௌண்ட்டை ரெண்டு ட்ரேடுக்குமே யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரியல் மார்க்கெட் பேர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். AUD JPY, GBP AUD, EUR AUD. இந்த மூணு பேரில் எந்த பேரில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நான் அங்கே ட்ரேட் பண்ணுறேன். டோட்டல் 2 ட்ரேட்ஸ் நான் எடுக்க போகிறேன். 1 மினிட் அவைலபிள் இல்லை, 2 மினிட் எக்ஸ்பிரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 மினிட்டுக்காக நான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் இங்கே சார்ட்டு இப்போ 1 மினிட்டில் இருக்குது. நான் இங்கே 2 மினிட் சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் சார்ட் 2 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்டு ட்ரேட் எக்ஸ்பைரியும் பார்த்தீங்கன்னா 2 மினிட் தான். இப்போ ஒவ்வொரு கேண்டிலுமே 2 மினிட்டுக்காக ரன் ஆகும். அண்ட் எடுக்கக்கூடிய ட்ரேடுமே 2 மினிட்டில் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த பேர் இப்போ கரண்டாக ஒரு சைடுவே மார்க்கெட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு 2 ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். மேலே ரெசிஸ்டன்ஸும் அண்டு கீழே சப்போர்ட்டும். நான் என்ட்ரி பாயிண்ட்லேயே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் தெரியும் இந்த என்ட்ரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்குது. அண்ட் அதே என்ட்ரியிலேருந்து பாருங்கள் இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அண்ட் இங்கே ரிவர்சல் இருக்குது. அண்ட் கீழேயும் நான் ஒரு ட்ரெண்ட் வரைகிறேன். கரெக்டாக நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு என்ட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிவர்சல். ஸோ அதே இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது அண்ட் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ அந்த 2 லெவல்ஸையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியும்னு சொல்லி. ஓகே, நீங்கள் ஹரிசாண்டல் லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இருக்கக்கூடிய ஏரியாஸை நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழேயும் ஒரு ஹரிசாண்டல் லெவல் ஏரியா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கேண்டில்ஸ் கரெக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ட்ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இங்கே போனால் செல் போகலாம். பட் எனக்கு இந்த என்ட்ரி கிடச்சுன்னா நான் செல்லுக்காக ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
செல்லர்ஸ் வந்து இந்த அளவுக்கு மேலே ஒரு ட்ரெண்டை வந்து நம்பர் ஆஃப் ரிவர்சல் அதிகமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வரான். அண்ட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ட்ரெண்ட்லேயே இருந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். இந்த லெவலில் க்ளோஸ் ஆனாலும் செல்லர் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்னோடய என்ட்ரி மேலே கிடச்சா நான் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 minute 22 செகண்டுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இங்கே டைமிங் வந்து ஓகே 13ல் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோடய ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ஏன்னா டைமிங் இங்கே பார்த்திங்கன்னா 3 minute செட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டல் லெவல்ஸ் இருந்தாலுமே இந்த ட்ரெண்டில் இருந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல செகண்ட்லேயும் பாருங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸோட சப்ளையை பார்க்குறோம். அண்ட் மறுபடியும் அதே இடத்துல இந்த ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி. அண்ட் அதே லெவல்லேருந்து எகெயின் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ். அந்த லெவலுக்கு ரீச் ஆனோடனே சில ரிஜெக்ஷன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன்லேருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆனாலுமே ஸோ அதுக்கப்புறம் பையரால் இந்த ட்ரெண்டை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த பையர் என்ட்ரி ஆகிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து என்ட்ரி ஆகிருக்கான். பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து என்ட்ரி ஆகிருக்கான். அப்படி இருந்துமே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்த செல்லர்ஸ் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ இந்த செல்லர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரெண்டுக்கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கான். அதுக்கடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கிறது. பையர் போனாலுமே இந்த ஹரிசாண்டல் லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லெவல்ஸ் இது எல்லாமே ஒரு ஹரிசாண்டல் லெவலும் இருக்குது அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் லெவலும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பையர் ப்ரீவியஸாக உள்ள ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் இங்கே அந்தளவுக்கு பையர்ஸ் இல்லை. ஸோ இந்த லெவலில் வந்து செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணுவான்னு சொல்லி தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், செல்லுக்காக ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமிங் 1 minute பார்க்கல. ஸோ 3 minute க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் லெவல்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய இடத்த வந்து கான்ஃப்ளூயன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எஸ்என்ஆர் வந்து இங்கே ஏரியாவை ட்ரா பண்ணியிருக்கேன். இது எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. இது வந்து கான்ஃப்ளூயன்ஸ் லெவல். ஸோ அந்த லெவலில் இருந்தும் செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நான் இங்கே ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எனக்கு ஐடிஎம். நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த பேரில் நான் இதை காம்பவுண்டிங் வந்து செகண்ட் ட்ரேடுக்கு ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ என்னோடய கேபிட்டல் ஃபுல் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சப்ளை கொடுத்த இடத்த ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் என்ட்ரியான ஏரியாவை இப்போ இந்த மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பாருங்கள் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி அந்த ஏரியாவை தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து மூமெண்டம் ஃபார்ம் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பக்கத்தில் வந்த உடனே செல்லர்ஸ் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பையர் ஹெல்த்தியாக தான் வந்திருக்கா. இங்கே பார்த்து தெரியும். ஸோ மூமெண்டம், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பையர் என்ட்ரி, மறுபடியும் ஒரு சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட் செல்லர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஒரு மூமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கான் பையர். அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஒரு சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ஜோனை வந்து ரீச் பண்ண உடனே ஸோ இது ஒரு சப்ளை ஜோன். இந்த ஜோனை ரீச் பண்ண உடனே அதுக்கப்புறம் பாருங்கள் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து இங்கே கொடுத்துருக்கான். மறுபடியும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே ஒரு என்கல்ஃபிங் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ளே போன உடனே மறுபடியும் இங்கே ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுது. எகெயின் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணிட்டான். ரீச் பண்ணதுக்கப்புறம் செல்லர்ஸ் மறுபடியும் வந்துட்டுருக்கான்.
ஸோ நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ், அண்ட் இங்கே ரிவர்சல் நடந்திருக்கு, இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, அண்ட் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ், அண்ட் இங்கேயும் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அண்ட் இங்கே ரிவர்சல் நடந்திருக்கு, இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த லெவல்ஸுக்கு வரும்போது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப் பற்றின டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவல் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் டைமிங் வந்து 18. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இந்த லெவலேருந்து ஸ்ட்ராங்காக தான் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். அந்த லெவலில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லர் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பட் இந்த லெவலை ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பையரோட ஃபைட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ இங்கே ட்ரேட் பண்ணலாமான்னா நான் இங்கே அவாய்ட் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா, இங்கே பை போகலாம், ஏன்னா இது நல்ல ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதே லெவலில் இருந்து ஸ்ட்ராங் பையரும் என்ட்ரி ஆகிருக்கான். அதில் பை போகலாம். பட் அதே டைம் ஸோ இந்த செல்லர் என்ட்ரி ஆகிருக்கிறதுங்கிறது இந்த ஸ்ட்ராங் ஆன ஒரு சப்ளை ஜோனில் இருந்து அண்ட் கரெக்டாக அந்த லெவலில் ரீச் ஆன உடனே செல்லர்ஸ் இங்கே என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் இந்த செல்லரும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கான். அண்டு கீழே வந்து பையர்ஸோட ரிஜெக்ஷனும் இல்லை. ஸோ இந்த செல்லர் ஒரு வேளை இங்கே ஒரு மூமெண்டத்தை க்ரியேட் பண்ணலாம், ஒரு கண்டினியூஷனை கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் இங்கே அவாய்ட் பண்ணுறேன். இந்த ட்ரேட் நான் எடுக்கலை. ஸோ செல்லும் வரலாம், பையும் வரலாம். 50-50 சான்ஸ் தான் காம்பவுண்டிங் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த கேண்டில் ஒரு வேளை இங்கே செல்லராக ஃபார்ம் ஆனால் நான் அதுக்கப்புறம் ரிவர்சல் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன், பையருக்காக ப்ளேஸ் பண்ணுவேன். இந்த கேண்டில் இந்த லெவலில் பிரேக் பண்ணி செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நான் அதுக்கப்புறம் பையருக்காக போவேன். இன்கேஸ் பையர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன், அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அது எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில் எப்படி என்ட்ராகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பையர்ஸ் போனாலுமே செல்லர்ஸ் மறுபடியும் பாருங்கள் ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு மீடியம் சைஸ் கேண்டிலாக இருந்து அதுக்கடுத்த கேண்டில் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருந்தால் நான் ரிவர்சல் போயிருப்பேன். ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையரோட ஃபைட் பண்ணி இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராங் செல்லர். ஸோ இது வந்து என்னாகும், செல்லர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸை கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பையர் என்ட்ரி ஆகிருக்கான். ஓகே, நான் இங்கே செல்லுக்காக போயிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் படி இங்கே செல்லர் கேண்டில் இந்த லெவலை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ். என்ன ரீசன், இந்த ட்ரெண்டை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து இங்கே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் பையர் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகி பையிங் ப்ரெஷரில் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரில் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் பாருங்கள் அடுத்த கேண்டிலே மறுபடியும் செல்லர் அதே லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ லெவலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த ப்ரீவியஸாக இருந்த அதே பையிங் ப்ரெஷர் இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. சில ரிஜெக்ஷன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் வந்து செல்லர் விட்டுட்டான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ கரெக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆன உடனே இங்கே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்த இந்த பையர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த செல்லர்ஸ் மறுபடியும் ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ஃபைட் பண்ணி செல்லர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வர்றான். ஸோ இந்த பையர் இந்த ஸ்ட்ராங் லெவல்னால் இந்த பையர் என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கேண்டில் செல்லர் ஆக்டிவாக இருக்கான். ஸோ இந்த லெவலில் இப்போ செல்லர் பிரேக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேங்க, செல்லுக்காக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்ட் இருக்குது, வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டுக்கு.
ஓகே 5 செகண்ட். ஸோ இந்த கேண்டில் இப்போ இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிகிட்ருக்கு அண்ட் ப்ரீவியஸ் இந்த செல்லர்ஸ் என்ட்ரி வரைக்குமே ரீச் ஆகிருக்கு. ஸோ இது எனக்கு ஐடிஎம். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சைக்காலஜி அண்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் செல் போகிறது சேஃப் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி செல்லர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு அண்ட் அதே சமயம் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பையர் என்ட்ரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் நான் வெயிட் பண்ணேன். நான் அது வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்தேன். அண்ட் செல்லர்ஸோட என்ட்ரி வந்து இவ்வளோ தூரம் பையர்ஸ் இந்த ஸ்ட்ராங் ட்ரெண்ட்லேருந்து என்ட்ரி ஆயிருந்தும் கூட இங்கே செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வந்தான். அதனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டிலோட பிஹேவியரை பார்த்தேன். அண்ட் இந்த ட்ரெண்டை ப்ரீவியஸாக வந்து செல்லர்ஸ் எப்படி வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் பார்த்து அதுக்கேற்றபடி தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் ரிவர்சல்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ரிவர்சல்ஸ் இருந்தாலுமே வந்து இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள் ட்ரை பண்ண முடியலை, அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இங்கேயும் ட்ரை பண்ண முடியலை அண்ட் செல்லர்ஸ் இங்கே வந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஸ்ட்ராங் பையர் என்ட்ரி. இப்போ வந்து என்ன பண்ணுறான் செல்லர் இந்த சப்ளை கொடுத்த இந்த ட்ரெண்டோட இந்த சப்ளை கொடுத்த இந்த லெவலில் இருந்து ஹரிசாண்டல் லெவலில் இருந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல பையர்ஸ் போன உடனே அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான். அண்ட் அடுத்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இங்கே ஃபைட் பண்ணியிருக்கான். ஏன் ஃபைட் பண்ணியிருக்கான்? இது வந்து ஜோன் ஏரியா, அந்த ஜோன் ஏரியாவிலேருந்து மறுபடியும் பையர் என்ட்ரி ஆகிறான் அண்ட் இங்கே வந்து ஃபைட் பண்ணுறான். ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான், இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிறான். ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்ச செல்லர் இங்கே ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிருக்கான். அண்ட் இந்த செல்லர் வந்து பாருங்கள் இந்த லெவலை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த ரிஜெக்ஷனையுமே கொடுக்க விடலை செல்லர். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள் இங்கேயும் ரிஜெக்ஷனை கொடுக்க விடலை. பட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையர் என்ட்ரி ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷனை பையர் கொடுக்க விட செல்லர் வந்து பையர் ரிஜெக்ஷனை கொடுக்க விடலை. பட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கு, ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்க விடாமல் என்ன பண்ணுறான், ஃபுல் பவரை கொடுத்து ஃபார்ம் பண்ணால். அதுக்கப்புறம் என்னாச்சு, செல்லர் இங்கே இல்லை, அதனால் பையர் இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக வந்தான். பட் இப்போ அங்கே அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா இந்த வந்த செல்லர் வந்து ஃபுல் பவர் கொடுத்து இங்கே வரல, அவன் ஸ்ட்ராங்கான லெவலில் இருந்து வந்திருக்கான். இங்கே ஃபைட் பண்ணி அவன் ஹெல்த்தியாக வர்றான். ஹெல்த்தியாக வந்ததுனால தான் இங்கே பையர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்க விடாமல் அடுத்து என்ன பண்ணுறான், இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பையர் என்ட்ரி ஆகி ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து செல்லர்ஸ் வந்து இங்கே வில்லிங்காக இருக்கான் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஐடிஎம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து 2 ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுவேன், ரெண்டுமே வந்து காம்பவுண்டிங் மெத்தடில் தான் ட்ரேடு ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஸ்மால் அமௌண்ட்டில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஜஸ்ட் $22 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300% வந்து எனக்கு 250% வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்மால் அமௌண்ட்டை வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எப்போ பண்ண முடியும்னா நீங்கள் ப்ராப்பர் அனலைசஸ் பண்ணும்போது, ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும்போது உங்களால் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். நீங்கள் என்ன டைமிங்கில் பண்ணுறீங்க, என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்க, 1 மினிட்டா இல்லை 2 மினிட்டா 5 மினிட்டாங்கிறது முக்கியம் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, இது எல்லாமே வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒன்று தான். பட் எக்ஸ்பிரேஷன் வந்து இப்போ 1 மினிட்டில் கேண்டில் க்ளோஸ் ஆகும், 2 மினிட்னா 2 மினிட்டில் க்ளோஸ் ஆகும், 5 மினிட்னா 5 மினிட்டில் க்ளோஸ் ஆகும். நீங்கள் 5 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்கள் ஜர்னியை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டு லாஸில் தான் ஃபைனலாக போய் நிற்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வின்னிங் ரேஷியோ. உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். வின்னிங் ரேஷியோ இல்லைனா நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் இதில் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குங்கிறதும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.